அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 14/12/2024 கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதியானது இன்று 4:16 பிறகு ஆரம்பமாகுது. சனிக்கிழமை, கார்த்திகை, ரோகிணி. சந்திர பகவானுக்கு பிடித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல சந்திரனின் முழு தரிசனம். இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா கோடி கடனும் தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். பொதுவாகவே வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக பஞ்சகவிய தீப விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அந்த பஞ்சகவிய விளக்க இந்த சந்திர தரிசனம் காணக்கூடிய நாளில், அதாவது பௌர்ணமி திதியில ஏற்றினோம் அப்படின்னா நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும். பண தேவைகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த பண தேவைகள் பூர்த்தியாக சந்திர பகவானை பௌர்ணமி திதியில வழிபடணும். இந்த நாளில் உங்கள் வீட்டு நிலைவாசல்ல 2 பஞ்சகவிய விளக்குகளை ஏற்றுங்க. ஒரு தட்டில் பச்சை அரிசியை பரப்பி அதன் மீது பஞ்சகவிய விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றணும். பஞ்சகவிய விளக்கு இல்லாதவர்கள் அகல் விளக்கில் நெய் ஊற்றி அந்த நெய்க்குள்ள கல்கண்டு போட்டு பஞ்சு திரி போட்டு நிலைவாசலுடைய வலதுபுறம் ஒரு தீபமும் இடதுபுறம் ஒரு தீபமும் தவறாம ஏற்றணும். இந்த நாளில் மாலை 6:40 இருந்து 7:50 வரைக்கும் இந்த தீபத்தை உங்கள் வீட்டு நிலைவாசல்ல ஏற்றி வைங்க. உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.